இந்த வீடியோ கடவுளால் அழைக்கப்பட்ட அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்கள் சந்திக்கும் 10 வகையான ஆன்மீக மற்றும் உளவியல் பொறிகளைப் பற்றி பேசுகிறது. சாத்தான் சாதாரண விசுவாசிகளை விட கடவுளால் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஆண்களை எப்படி குறிவைத்து தாக்குகிறான் என்பதை இது விளக்குகிறது. வீடியோவில் கூறப்பட்டுள்ள 10 பொறிகள் மற்றும் அதற்கான விளக்கங்கள் இங்கே. அடையாள இடைவெளி, த ஐடென்டிட்டி கேப். நீங்கள் கடவுளால் அழைக்கப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் அதற்கு ஏற்ப இன்னும் வாழவில்லை. இந்த முரண்பாடு ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. இந்த வலியை மறக்க தவறான வழிகளை, அதாவது லஸ்ட், நாடுகிறீர்கள். தீர்வு: உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதை நோக்கி ஓடத் தொடங்குங்கள். அவமானச் சுழல், த ஷேம் ஸ்பைரல். நீங்கள் பாவம் செய்த பிறகு, நான் கடவுளால் அழைக்கப்பட்டவனாக இருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டேன், அதனால் நான் தகுதியற்றவன் என்று நினைப்பது. சாத்தான் உங்களை மீண்டும் மீண்டும் விழ வைப்பது உங்களை தோற்கடிக்க மட்டுமல்ல, நீங்கள் தகுதியற்றவர் என்று உங்களை நம்ப வைக்கவே. தீர்வு: உங்கள் போராட்டத்தை தோல்வியாக பார்க்காமல் அது ஒரு ஆன்மீக தாக்குதல் என்று புரிந்து கொள்ளுங்கள். மறைத்து வைக்கும் பொறி, த விசிபிலிட்டி ட்ராப். உங்கள் போராட்டங்களை வெளியே சொன்னால் அவமானம் என்று நினைத்து மறைத்து வைப்பது. இரகசியமாக இருக்கும் மனிதன் கட்டுப்படுத்தப்பட்ட மனிதன். தீர்வு: உங்கள் நம்பகமான ஒருவரிடம் உங்கள் போராட்டத்தைச் சொல்வது எதிரியின் சக்தியை 40% குறைக்கும். மாற்று நோக்கம், த சப்ஸ்டிபியூட் பர்பஸ். கடவுள் கொடுத்த உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றுவது கடினம் என்பதால் அதற்கு பதிலாக சிற்றின்பங்கள் போன்ற எளிதான வழிகளில் திருப்தி தேடுவது. தீர்வு: உங்கள் உண்மையான நோக்கம் என்ன என்பதை எழுதி வைத்து அதை நோக்கி செல்லுங்கள். உத்தி சார்ந்த தூண்டுதல், த டாக்டிக்கல் ட்ரிகர். சாத்தான் உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் பலவீனம் ஏற்படும் என்று அறிந்து சரியாக தாக்குவான். இது தற்செயலாக நடப்பதல்ல, இது திட்டமிடப்பட்ட தாக்குதல். தீர்வு: உங்களுக்கு எப்போது ஏன் தவறு செய்ய தோன்றுகிறது என்ற வடிவத்தை கண்டறிந்து அதை முறியடியுங்கள். ஆன்மீக குருட்டுத்தன்மை, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். இதை வெறும் தனிப்பட்ட பலவீனமாக மட்டும் பார்ப்பது. உண்மையில் இது ஒரு ஆன்மீக போர். உங்கள் வெற்றி பலரை பாதிக்கும் என்பதால் சாத்தான் உங்களை தடுக்கிறான். தீர்வு: நீங்கள் வெறும் இச்சையோடு போராடவில்லை, உங்கள் அழைப்பிற்காக போராடுகிறீர்கள் என்பதை உணருங்கள். தனிமை மாயை, த ஐசோலேஷன் இல்யூஷன். நான் மட்டும்தான் இப்படி போராடுகிறேன், வேறு எந்த கிறிஸ்தவ ஆணும் இப்படி இல்லை என்று நினைப்பது. இது பொய், பலரும் இதே நிலையில் உள்ளனர். தீர்வு: நீங்கள் தனியாக இல்லை என்பதை புரிஞ்சு கொண்டு ஒருவருடனாவது பேசுங்கள். தாமதிக்கப்பட்ட கீழ்ப்படிதல், டிலேட் ஒபீடியன்ஸ். நான் முழுமையாக சரியானவன் ஆன பிறகுதான் கடவுளின் ஊழியத்தைச் செய்வேன் என்று காத்திருப்பது. ஆனால் உண்மையில் கடவுள் வேலையைச் செய்ய தொடங்கும்போதுதான் நீங்கள் முழுமையடைவீர்கள். தீர்வு: நீங்கள் குறையோடு இருந்தாலும் பரவாயில்லை, இன்றே உங்கள் அழைப்பை ஏற்று செயல்படத் தொடங்குங்கள். கோட்பாட்டு சாக்குப்போக்கு, த டாக்ட்ரைனல் எக்ஸ்கியூஸ். கடவுள் கிருபை உள்ளவர், அவர் மன்னிப்பார் என்று கூறிக்கொண்டு பாவத்திலேயே தங்கியிருப்பது. கிருபை என்பது பாவத்தில் இருக்க அனுமதியல்ல, அதிலிருந்து வெளியே வர கொடுக்கப்படும் சக்தி. தீர்வு: கடவுளின் கிருபையை கேடயமாக பயன்படுத்தாமல் ஆயுதமாக பயன்படுத்தி பாவத்தை எதிர்த்து போராடுங்கள். பரம்பரை அரண், த ஜெனரேஷனல் ஸ்ட்ராங் ஹோல்ட். உங்கள் போராட்டம் உங்களிடம் தொடங்கவில்லை, அது உங்கள் தந்தை அல்லது தாத்தாவிடமிருந்தே வந்திருக்கலாம். இது வெறும் பலவீனமல்ல, இது ஒரு பரம்பரை சங்கிலி. தீர்வு: இது பரம்பரையாக தொடரும் விஷயம் என்பதை உணர்ந்து ஜபத்தின் மூலம் அந்த சங்கிலியை உங்கள் தலைமுறையில் உடைக்க வேண்டும். முடிவுரை: நீங்கள் இதில் ஏதேனும் ஒரு பொறியிலாவது சிக்கியிருக்கலாம். நீங்கள் தனியாக இல்லை, கடவுள் உங்களை இதிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். உங்கள் பலவீனங்களை மறைக்காமல் அதை எதிர்த்து போராடி உங்கள் அழைப்பை நிறைவேற்றுங்கள் என்று இந்த வீடியோ கூறுகிறது.